சரி இது வேற வர மாட்டேங்குது, எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓ இப்படியா? என்னத்த நேத்து ஏதோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டீங்க சார், அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து லீக் மேட்ச் எல்லாமே முடிஞ்சு, அதாவது ஒரு 2-3 மாசமா நடந்துகிட்டு இருக்கா லீக் மேட்ச் மட்டுமே. எப்படா முடிய போகுதுன்ற மாதிரி இருக்கு. பட் எல்லாமே வந்து ஒரு வழியா முடிஞ்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பிளே ஆஃப்ஸ்க்குள்ள நுழைஞ்சாச்சு. பிளே ஆஃப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 தரமான டாப் 2 டீம்ஸ் வந்து குவாலிஃபை 1ல மோத போறாங்க. அண்ட் வந்து லைட்டா கொஞ்சம் வந்து அடி சறுக்குன டீம் 2 டீம் வந்து எலிமினேட்டர்ல வந்து மோத போறாங்க. ஸோ அதுல இருந்து யார் வர போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க, ஃபைனல்ஸ்ல யார் மோத போறாங்க அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன். அது இல்லாம நாளைக்கு மேட்சுக்கு வந்து அந்த பிட்ச் எல்லாம் வச்சு யார் யார் என்னென்ன எப்படி என்ன பிளேயிங் லெவலில் போறாங்க அப்படின்றதும் ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் ஆச்சு அவரை அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணலையே. இல்ல இல்ல நான் லைட்டா தெரியாது. சோ இதான் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க தப்பி தவறி, எங்க கூட மோத போறீங்க. அதுவும் இல்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஜெயிச்சா இந்த பக்கம் போனா சீவல், அந்த பக்கம் போனா செதறல்ன்ற மாதிரி, இப்படி போனா பிபி கேஸ்ட் அடி, அப்படி போனா எம்ஐட் அடி, எப்படியோ ஒன்னு அடி. சரி இந்த எப்படி ஜெயிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொரு அடி வாங்கினாலும் இன்னொரு சான்ஸ் ஒன்று இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதுதான் ஆர்சிபிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அண்ட் பிவிகேஸ்க்கு அதான் பிளஸ் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி போலாம் அப்படின்னா 4 சரி நீ ஏதாவது கேள்விகள் ஏதாவது வச்சிருக்கேன், நம்ம ஃபார்மேட்ல போலாமா அப்படியே? அப்படியே போங்க, எனக்கு கேள்விகள் எதுவும் இல்லை பெருசா. நான் டீமை பத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுவும் பெருசா ஒண்ணும் இல்ல, பட் இருந்தாலும் நான் பேசுறேன். இதுல வந்து நம்ம வந்து இப்போ 4 டீம் இருக்கு, 4மே வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கான குவாலிட்டி டீம்ஸ் தான். அதுல வந்து டாப் 1 தான். அது கிடையாது, பிவிகேஸ் கிடையாதுன்ற. ரைட், ஓகே. இல்ல ஆர்சிபி கிடையாதுன்ற. சார் 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 தேவையில்லாத. அப்படி பார்த்தா 17 வருஷமாவும் எங்களை ரிஜெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கணும். அப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 டீமே வந்து நல்ல குவாலிட்டியான டீம்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து 1, 2, 3, 4 ஏன் வந்து இந்த டீமுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நம்பர் 1 அண்ட் 4க்கு வந்து ஏன் லீஸ்ட் சான்சஸ் இருக்கிறதுக்காக அந்த டீம் வந்து நம்பர் 4. ஸோ அது வந்து உன்னுடைய கருத்துக்கள் என்ன? சரி அப்படியே ஆர்டர் பண்ணுமா? ஆமா, ஓகே. அதுல வந்து உன்னுடைய அந்த இது வந்து டீம் வந்து குவாலிஃபயர் 1ல இருக்கு, அதுக்கு அதனால சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இந்த பிளேயர் வெளியே போறாங்க, அந்த பிளேயர் உள்ளார வராங்க, அப்படி இப்படின்னு இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டான். இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான். சும்மா சொல்ல வேண்டியது இஷ்டத்துக்கு. நான் ரெடி பண்ணிட்டேன் சார், நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்க. ஓகே, ஆர்டர் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பஞ்சாப், செகண்ட் ஜிடி ஆர் எம்ஐ, ரெண்டுத்துக்குமே நல்ல சான்ஸ் இருக்கு. தேர்ட் ஆர்சிபி. ஒண்ணுதான் சொல்லணுமா? ஆமா, ஆர்டர் படி இவங்களுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பஞ்சாப், எம்ஐ, ஜிடி, லாஸ்டா தான் ஆர்சிபி. இது இப்ப நான் சொன்னது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீமோட கெப்பாசிட்டி, அந்த டீம் இப்ப ரீசெண்டா ஆடின ஃபார்ம்ஸ், அதை வச்சுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தாலுமே எனக்கு என்னவோ இதான் நடக்கும்னு தோணுது. சரி, எதனால வந்து பிபிகேஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இதனால இவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, இவங்க லாஸ்ட்ல இருக்காங்க. எனக்கு பஞ்சாப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. மத்த டீம்ஸ் மாதிரி ஒரு யூனிட் நம்பி இல்ல, ஒன்னு பேட்டிங் யூனிட்ட நம்பி இல்ல பவுலிங் யூனிட்ட நம்பி இல்ல, ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு பெட்டரா பண்றாங்க. சோ ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்குது டீம். ஆக்சுவலா மார்க்கோ யான்சன் போறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்டில் அந்த டீம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஏன்னா மார்க்கோ யான்சன் ஹைலி டிபெண்டன்டாலாம் ஒண்ணும் இல்ல அவங்க. ஓகேவா, அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கடைசியா எம்ஐ கூட ஒரு மேட்ச் நடந்துச்சுல, அப்பேற்பட்ட பிச்சிலேயே எம்ஐ பேட்ஸ்மேனை திணற வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னாக்கா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. சோ அதனாலதான் எம்ஐக்கு முன்னாடி பஞ்சாப் வச்சது மெயினா. ரெண்டாவது எம்ஐ இவனுங்க ஏன்னாக்கா அகைன் திரும்ப வர்றது, இவங்க ஒரு கடப்பாறை டீம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க செகண்ட்ல இருக்காங்க. ஜிடியோட கம்பேர் பண்றப்ப இவங்க கிட்ட மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்பர் 8 நம்பர் 7 வரைக்கும் நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வச்சிருக்கிறதுனால ஜிடியோட இவங்க முன்னாடி இருக்காங்க. ஜிடி கிட்ட இருக்கிற எனக்கு பெரிய பிரச்சனை அகைன் அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகுறது தான். எனக்கு இன்னும் அந்த மிடில் ஆர்டர் மேல பெரிய நம்பிக்கை வரல. சோ இப்போ மும்பை மாதிரி ஒரு டீம் கூட போய் அவங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் ஆடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ மும்பைல நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க எக்ஸப்ட் தீபக் சகர். சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு டப்புன்னு ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னாக்கா ஜிடிக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க என்னதான் டார்கெட் செட் பண்ணாலுமே இந்த பக்கம் நல்ல பேட்ஸ்மேனும் இருக்காங்க எம்ஐக்கு. சோ ஜிடிக்கு அந்த வகையில ரொம்ப கஷ்டம். இப்போ வரும் ஆர்சிபிக்கு. இல்ல நான் சொல்லுவேன், ஆர்சிபி லாஸ்ட் எடுத்தேன்னா கம்பேரிட்டிவ்லி இப்போதைக்கு
பெருசா டச்ல இல்லாத பெருசா ஃபார்ம்ல இல்லாத ஒரு டீம்னா இதுதான் என்ன கேட்டா. லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, ஆனா அதுவே எல்எஸ்சின்றதுனாலதான் ஜெயிச்சாங்க. அதையே தூக்கிட்டு போய் நீங்க எம்ஐட்டையோ இல்ல டிசிட்ட வச்சிருந்தா கூட ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ரொம்ப புவர் பவுலிங் இருக்குது உங்ககிட்ட, பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. பேட்டிங் ஓகே, நல்ல வேலை ஜிதேஷ் தானே நேத்து அடிச்சான், ஜிதேஷும் மயங்க் அகர்வால் 2 பேர். மயங்க் அகர்வால் ஓகே, ஏன்னா அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல தெளிவா ஆடுறாரு. ஜிதேஷ் ஃபார்ம்ல வந்து சந்தோஷம் தான், பட் ஸ்டில் ஆர்சிபி கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் யூனிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர்சிபி ஜிடி ரெண்டுமே ஹைலி டிபெண்ட் ஆன் பேட்டிங் யூனிட் மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க 2 பேர் கடைசியில இருக்காங்க. அப்படி சொல்ற நீ? அவ்வளவுதான், இவ்வளவுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் முடிஞ்சு. அவ்வளவுதான், வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பேசவே மாட்டான், கம்முன்றுப்பான். நான் மட்டும் தான் மோனோலாக் மாதிரி இந்த பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கணும். எனக்கு வந்து 1 2 3 4 எனக்கு அப்படின்னா எனக்கு வந்து பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா ஆர்சிபி, மூணாவது எம்ஐ, அண்ட் நாலாவது வந்து ஜிடி. பிபிகேஸ் வந்து நீ சொன்ன அதே காரணம் தான். லைக் ஒரு பிளேயர் இப்போ வந்து மத்த 3 டீம் பார்த்தா அப்படின்னா ஏதாவது ஒன்னு இல்ல 2 பிளேயர் வந்து நம்ம நம்பியிருக்காங்க. எம்ஐ பார்த்தா அப்படின்னா இது வரைக்கும் ஸ்கை வந்து ஃபெயிலியரே ஆகல. ஃபெயிலியர் ஆனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபெயிலியர் ஆக லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட வந்து ஸ்கை மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகல, மீதி எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ அவரும் போயிருந்தாருன்னா 150 140 சொல்லிருப்பாங்க. அண்ட் இதுலயும் ஆர்சிபி பார்த்தா அப்படின்னா கோலி ஃபில்சாட் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கோலி இது வரைக்கும் 50 ஆர் நல்ல ஒரு 40-50 கான்ட்ரிபியூஷன் கொடுத்தப்ப மட்டும்தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு. அவர் இந்த 3 4 10 20 அவுட் ஆனப்பலாம் அந்த ஒரு 3-4 மேட்ச் தோத்தது எல்லாமே கோலி அடிக்காத மேட்ச் தான். ஸோ ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஹைலி டிபெண்டா இருக்காங்க. ஜிடில அதே மாதிரி தான், டாப் 3 தான். அதுலயும் பட்டர் போயிடுவாரு. இப்போ டாப் 2 மட்டும் தான், கில் அண்ட் சுதர்ஷன் மட்டும் தான். அவர் அடிக்கல அப்படின்னா மிடில் ஆர்டர் ஒண்ணுமே கிடையாது. 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத மிடில் ஆர்டரா இருக்குது. சாய் இவருக்கு ஷாருக் கானுக்கு பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க, வேஸ்ட், ஒண்ணுமே பண்ணல. தெவாட்டியா பெரிய ஸ்கேமர், ரதீஷுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கேமர் வந்து தெவாட்டியா. ஸோ அவரும் ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் வந்து இவர் ருத்தர்ஃபோர்டு அடிப்பாரு, பட் வந்து ப்ரெஷர் சிச்சுவேஷன் போன டைம் மாதிரி இறக்கி விட்டாங்க, ஏர்லியா இறக்கி விட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க 2 பேரும் நின்று ஒரு 100 பார்ட்னர்ஷிப் அடிச்சு கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கலாம். லைக் நம்ம கிவன் டே அவங்க 2 பேருமே வந்து நின்று நடக்கலாம். ஆமா, ஸோ அந்த வகையில பார்த்தா அதனால தான் நான் ஜிடி வந்து லாஸ்ட் போட்டிருக்கேன். அதுவும் கடைசி மேட்ச் வித் சிஎஸ்கே கூட ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்க பவுலிங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பேட்டிங் ஒரு பக்கம் சொல்றேன் அப்படின்னா பவுலிங்லயும் அவங்க 2 பேர் தான் வச்சிருக்காங்க. ஒன்னு பிரசித் கிருஷ்ணா, இன்னொன்னு வந்து சாய் கிஷோர். இவங்க 2 பேர் மட்டும் தான் நல்லா பவுலிங் போடுறாங்க. சிராஜ் கடைசியில நிறைய விக்கெட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சூப்பரா போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து விக்கெட்டே எடுக்கிறது கிடையாது. ராஷித் கான் பழைய ராஷித் கான் கிடையாது. வாஷிங்டன் சுந்தரா அவங்க உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. சாய் கிஷோருக்கே ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவங்ககிட்ட இருக்குது. கோயிட்ஸே கொண்டு வந்தாங்க, கோயிட்ஸேவும் வந்து பவுலிங் நல்லா போடுறது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அவங்க லாஸ்ட் பொசிஷன் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிபிகே கேஸ்ட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. வித் மார்க்கோ ஏஞ்சன் வெளியே போறாரு. அதை வந்து இவங்க வந்து அஸ்மத்துல்லா முர்தாயை வந்து வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அது வந்து பேட்டிங்ல ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணா பவுலிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரியல. அது மட்டும் தான் ஒரே ஒரு வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிட்ட. மீது எல்லாமே 6, அதாவது ஸ்ரேயஸுக்கு தனியா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். என்ன அப்படின்னா 6 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸை வச்சுட்டு ஃபைனல்ஸ்ல அதுவும் டாப்ல வந்து ஐ மீன் குவாலிஃபயர்ஸ்ல அதுவும் டாப்ல வந்து விளையாடுறதுன்றது வந்து வேற லெவல் அச்சீவ்மெண்ட் தான். லைக் போன டைம் வந்து கேகேஆரோட கப் அடிச்சப்போ கிரெடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரெடிட் ஸ்டீலர்னு சொல்லிட்டு இருந்தவர்கிட்ட அந்த கிரெடிட் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படியே இந்தியன் டீம்ல வந்து கோச்சா சேர்ந்துட்டாரு. ஆனா வந்து இந்த டைம் பார்த்தா அப்படின்னா கிரெடிட்ஸ் யாருக்கு போகணுமோ கரெக்டா அவருக்கு வந்து இந்த டைம் போயிட்டு இருக்குது. ஷ்ரேயஸ் ஐயர் டிசர்வ்ஸ் இட். ஸோ அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட். அண்ட் ஏன் வந்து எம்ஐக்கு முன்னாடி ஆர்சிபி அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எலிமினேட்டர். அவங்க எலிமினேட்டர் ஆடுறாங்க, இவங்க வந்து குவாலிஃபயர் 1 ஆடுறாங்கன்றதுனால தான். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். மற்றபடி டீம் டு டீம் கம்பாரிசன் அப்படின்னா பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி எம்ஐ வந்து கொஞ்சம் பெட்டர் சைடு தான் ஆர்சிபி. ஆர்சிபில வந்து எதனால அதுவும் இருக்கு. பட் வந்து இப்போ பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் வர்றப்போ ஓரளவுக்கு செட் ஆயிடும் ஆர்சிபிக்கு. ஏன் அப்படின்னா ஹேசல்வுட் உள்ள வந்துருவாப்ல. உள்ளார வந்துட்டா அதுல இருந்து அந்த ஆரம்பத்துல இருந்து 5 பேர் வந்து அப்படியே உள்ள வந்துருவாங்க. ஹேசல்வுட், குணால் பாண்டியா, சுயா சர்மா, யாஷ் தயால், புவி, இவங்க 5 பேர் வந்து அப்படியே உள்ளார வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பழைய அந்த டீம் ஹேசல்வுட் வந்தா இந்த டீம் இருக்கிற பவுலிங்க்கும் ஹேசல்வுட் இல்லாம இருக்கிற டீமுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. ஈஸியா 30 கொடுக்குறாங்க. ஸோ அவர் இருக்கிறப்போ மீது எல்லாமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பவுலிங் ஓரளவுக்கு செட் ஆயிடும். பேட்டிங்லேயே பார்த்தா அப்படின்னா டிம் டேவிட் இல்லாதது வந்து டிம் சைஃபர்ட் உள்ளார வரணும். இந்த லிவிங்ஸ்டன் வச்சுக்கிட்டு அழுவுறானுங்க. எனக்கு எரிச்சலாவது. அந்த ஐடியாவை யாரா கொடுக்குறது உங்களுக்கு லிவிங்ஸ்டன் உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு. அவனுக்கு பதிலாக இந்த சின்ன பையன் இந்த ஸ்வஸ்திக் சிகாரா இறக்கி விட்டாலோ இல்லை டிம் சைஃபர்ட் புதுசாக அந்த பையனை இறக்கி விட்டாலோ அவனே வந்து ஒரு 20 ரன் 10 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போவான். ஸோ அவன் லைக் டிம் டேவிடுக்கு பதிலாக டிம் சைஃபர்ட் தான் உள்ளார வரணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி பெருசா எந்த சேஞ்சஸும் அவங்கள்ட்ட இருக்காது. ஓரளவுக்கு அவங்க செட்டில்டான டீம் தான். ஸோ அதனாலையும் அவங்க வந்து செகண்ட் பிளேஸ். எம்ஐ ஏன் வந்து தேர்ட் பிளேஸ்க்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா முக்கியமா வந்து 2 பேர் போறாங்க. வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கல்டன். இவங்க 2 பேருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஊருக்கு போயிட்டாங்க.
ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேஸ்டோ, ரயன் ரிகல்டனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேஸ்டோ வராரு. வில் ஜாக்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஸ்ரீலங்கன் கேப்டன், அவர் பேர் எனக்கு தெரியல, பட் அவர் வராரு, அசலங்கா. ஸோ இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் டீமுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறப்போ எப்படி ஆட போறாங்க, அந்த ஒரு டீம் எப்படி செட் ஆக போகுது, வந்த உடனே வந்து அவங்களால வந்து அந்த ஃப்ளோவில் வந்து டீம் கூட விளையாண்டு அந்த ஒரு ஃப்ளோவை பிடிச்சி விளையாட முடியுமா? ஏன்னா ரயன் ரிகல்டனே இவ்வளோ நாள் ஆடியுமே பெருசாக கான்ட்ரிபியூஷன்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அங்கங்க ஒரு 20-25 தான் ஆடி இருக்காரு. வில் ஜாக்ஸ் சுத்தம் அவர் ரொம்ப மோசமான கான்ட்ரிபியூஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவங்க 2 பேர் வந்து எப்படி ஆட போறாங்க? அதுவும் இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான், அவுட்னா அவுட், தோத்ததான் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலையும் வந்து இவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பட் அது இல்லாம இவங்ககிட்ட மேட்ச் வின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் ரோஹித் சர்மா மாதிரி கிவன் டே செமையா ஆடுவாரு, பட் அதுவும் ஒரு சொதப்பலா தான் இருக்கு. இது வரைக்கும் ரோஹித் சர்மா பெருசா அங்கங்க ஒரு 2-3 மேட்ச் இருக்குது, பட் சொதப்புறாரு. திலக் வர்மா ரொம்ப பெரிய சொதப்பலா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அங்கங்க வந்து ஃபார்ம்ல இல்லாத பேட்ஸ்மேன் இருக்காங்க. பவுலிங்ல வந்து தீபக் சகர் நான் கண்டிப்பா ஒரு 60 ரன் கொடுத்தே தீர்வுன்னு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் தான் வந்து எம்ஐ கிட்ட ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வச்சு இது பிளஸ் எலிமினேட்டர் இது ரெண்டுத்தையும் வச்சு பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து ஜெயிக்கிற சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு தேன் ஆர்சிபி. ஸோ அதனால வந்து நம்பர் 3 கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஸ்டாட்ஸ்ல ஒரே ஒரு டைம் தான் இந்த 18 வருஷத்துல 17 வருஷத்துல ஒரு டீம் தான் வந்து எலிமினேட்டர் ஆடி ஃபைனல்ஸ் போய் கப் அடிச்சது. அது வந்து SRH. அது 2016 எங்க கூட தான் அடிச்சாங்க. அதுவும் ஒரு ஸ்டார்ட் தான். ஸோ அதனால வந்து அது திரும்பவும் அந்த ரிப்பீட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். லைக் இது வரைக்கும் மும்பை சென்னை ஆடிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கே கஷ்டம்ன்றப்போ இப்பயும் வந்து அது வந்து அகைன் டாப் 2 லைக் ரொம்ப குவாலிட்டியான டீம்ஸ் வந்து மேல இருக்காங்கன்றப்போ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மும்பைக்கு. ஸோ அதனாலையும் அண்ட் ஜிடி வந்து ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப தப்பான டைம்ல வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, தப்பான டைம்ல மொமெண்டத்தை இழந்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து மீண்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு தோணுது. எனக்கு என்னமோ அந்த எலிமினேட்டர்ல வந்து அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு தான் எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் வந்து அவங்க நம்பர் 4ல இருக்காங்க. இதுதான் என்னோட டாப் 4 கப்பு ஜெயிக்கிறதுக்கு. சரி, ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு பாய். சோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இப்போ வந்து எப்படி வந்து இப்போ நாலு வந்து சொல்லியாச்சு உங்களுக்கு அதிக கப்பு ஜெயிக்க சான்ஸ்னு. இப்போ வந்து நம்ம குவாலிஃபயர், எலிமினேட்டர் இதை வந்து டிசைட் ஆயிடுச்சு. இதுல இருந்து யார் வந்து குவாலிஃபயர் 2 ஆடுவாங்க, யார் வந்து ஃபைனல்ஸ் ஆடுவாங்க? இப்போ குவாலிஃபயர் 1ல யார் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போவாங்க? ஓகே, குவாலிஃபயர் 1ல பிபிகேஎஸ் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அது எப்படி சொல்றோம்னா பிபிகேஎஸ்க்கு 70%, ஆர்சிபிக்கு 30% தான் சான்ஸ். என்ன கேட்டா ஆர்சிபி பிபிகேஎஸ் பாத்துக்கங்க, ஆர்சிபி மேல ஃபுல் வன்மம். பாருங்க, எனக்கு வன்மம் இல்ல. நேத்து அவர் பண்ண மெசேஜ பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு வன்மம் ஆகுறாரு அவனுக்கு விளையாடுறதுல. பஞ்சாப் ஸ்ட்ரைட் டு ஃபைனல்ஸ் குவாலிஃபயர் 1 வின் பண்ணி எலிமினேட்டர் 1ல எனக்கு மும்பைக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சோ மும்பை ஜெயிச்சு இது குவாலிஃபயர் 2 போவாங்க. சோ எம்ஐ விசஸ் ஆர்சிபில சின்ஸ் ஹேசல்வுட் இருக்கிறதுனால ஆர்சிபிக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு. பட் ஸ்டில் இந்த பக்கம் நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிறதுனால திடீர்னு ஹார்திக் பாண்டியாக்கு பைத்தியம் பிடிச்சு நல்லா பண்ணிட்டான்னா சோ எம்ஐக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு தோணுது. சோ மோஸ்ட் ப்ராபபிலி ஃபைனல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் விசஸ் எம்ஐயா இருக்க சான்ஸ் அதிகம். பஞ்சாப் விசஸ் ஆர்சிபிக்கு ஒரு 40% சான்ஸ். சரி, ஃபைனல்ஸ்ல பஞ்சாப் பஞ்சாப் தான். யாரு வேணா வாங்க, நாங்க தான் ஜெயிப்போம். மக்களின் கேப்டன் தான் ஜெயிப்பாரு. ஐயர்லயே நான் ஒரு ரவுடி ஐயராக்கும். என்னோட இது பார்த்தா அப்படின்னா லைக் பிபிகேஎஸ் ஆர்சிபில எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி பிபிகேஎஸ் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபைனல்ஸ் வச்சிட போறாங்க. அண்ட் எம்ஐ வர்சஸ் ஜிடிலையும் அதே தான், எம்ஐ தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஜிடி எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதான் அகைன் சொன்ன மாதிரி ஆன் த டே இவங்க 2 பேருமே நின்று 200+ பார்ட்னர்ஷிப் ஜெயிச்சு கொடுத்தா மட்டும் தான் உண்டு, சாய் சுதர்ஷன் கில்லு. மற்றபடி எம்ஐ தான் வந்து ஃபார் பெட்டர் தென் ஜிடி. அண்ட் ஆர்சிபி வர்சஸ் எம்ஐல நீ சொன்ன மாதிரி சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் ஆப்போசிட்டா என்ன கேட்குறேன், அதுல ஆர்சிபி ஜெயிக்கும். அண்ட் ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் தான் எனக்கு வந்து ஃபைனல்ஸ் வரும். என்னோட பச்சி சொல்றது என்ன அப்படின்னா நியூ சாம்பியன் இந்த டைம் இருப்பாங்க அப்படின்றது தான். எதர் பஞ்சாப் ஆர்சிபி 2 பேர் தான் விளையாட போறாங்க. கன்ஃபார்ம் நியூ சாம்பியன்ஸ் தான் வந்து ஃபைனல்ஸ்குள்ள போறப்பயே அந்த ஒரு விஷயத்தோட தான் போவாங்கன்றது என்னுடைய இது. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் எனக்கு நீ சொன்னதுல இருந்து. இந்த வருஷம் நியூ சாம்பியன், ஆனா அது பெங்களூரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. சோ அது என்னன்றத பாப்போம். சோ இதெல்லாம் தான் வந்து விஷயங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தா அப்படின்னா இது நாளைக்கு மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ரெட் கலர் வர்சஸ் ரெட் கலர், ஃபயர் வர்சஸ் ஃபயர், ஐயர் வர்சஸ் கோலி.
ஸோ இது வந்து நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்றதுக்கு வந்து நம்ம அந்த இதுல இந்த லேப்டாப்ல தான் நோட் பண்ணி வச்சேன். இப்போ இதுல இருந்து வெளியே போனா ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடும். ஐயோ, இதை வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு. இதுல வந்து நாளைக்கு மேட்ச் பார்த்தா அப்படின்னா நான் வந்து இப்போ சும்மா அந்த பீடாக் மாதிரி லைட்டா அனலிசிஸ் பண்ணலாம், அந்த பிக்சர் போடலாம் இதெல்லாம் சொல்லி பாக்குறப்போ இது வந்து முல்லன்பூர்ல நடக்குது. அந்த இதுல பார்த்தா அப்படின்னா இந்த வருஷம் வந்து 4 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச் நடந்ததுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனது பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 173 ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனவங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பார்த்தா அப்படின்னா 152.5. ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வந்து 200 பிளஸ் வந்து அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் தான் வந்து அடிச்சிருக்காங்க, பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச்ல. ரைட்டா? ஸோ அதுல பார்த்தா அப்படின்னா சிஎஸ்கேவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 201 வந்து சேசிங்ல வந்து அவங்களும் அடிச்சிருக்காங்க. இதுல பார்த்தா அப்படின்னா 4 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சது வந்து 3 டீம் ஜெயிச்சிருக்கு. செகண்ட் பேட்டிங்ல ஒரே டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ப்ரிஃபரபிளி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 200 பிளஸ் ஸ்கோர் போட்டாங்க அப்படின்னா லைக் 173 ஆவரேஜ், அட்லீஸ்ட் ஒரு 190 பிளஸ் கண்டிப்பா அடிச்சே ஆகணும். அடிச்சிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வித் த பிரஷர் ஆஃப் பிளே ஆஃப்ஸ். அதுவுமே வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தா அப்படின்னா சரி இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்படின்னா 2024ல இதே கிரவுண்ட்ல நடந்தது பார்த்தா அப்படின்னா அதுல பேட்டிங் ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 167.4, பேட்டிங் செகண்ட் வந்து 167.6. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. 192 தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எம்ஐ வர்சஸ் பிபி கேஸ்ல எம்ஐ அடிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தா அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வித் ஸ்கோர் ஆஃப் 190 ஆர் 190 200 இதெல்லாம் வந்து நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே அப்படிதான், எல்லாருமே வந்து 190 200 190 200 அப்படி அடிக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட். ஸோ டாஸ் ஜெயிக்கிறவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ப்ரெஷரே இல்லாம ஒரு 190 200 பிளஸ் வந்து ஸ்கோரை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த 2 டீம் வந்து எந்த மாதிரி 11s போவாங்க பாத்துருவோம். நீ உன்னோட 11 சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் போய் பாதியில வந்து கட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 11 சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னது 11 பஞ்சாப் 11 ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். எனக்கு எவன் இருக்கானே தெரியுது இதுல. ஓகே, பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறமா வந்து சசாங்கா, நேகல் வதேரா, சசாங்க் இருக்காங்க டீம்ல இல்லையா? சசாங்க், நேகல் வதேரா, சசாங்க், மார்க்கஸ் ஸ்டைனஸ், ஒமர்ஜாய் வருவாரு. ஒமர்ஜாய்க்கு அப்புறமா பவுலர்ஸ் தான் வருவாங்க. எப்படியும் ஹர்ப்ரீத் பார், கைல் ஜேமிசன், அர்ஷ்தீப் சிங், அர்ஷ்தீப் இம்பாக்ட்ல இவரு வைஷாக் விஜயகுமார், வைஷாக். அது இல்லாம எனக்கு என்னன்னா இந்த டைம் வந்து சஹல் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா வைஷாக் விஜயகுமார் பதிலா சஹல் உள்ள வந்துருவாப்ல. சோ அவர் வந்து உள்ளார வந்துருவாரு. ஹெல்ப்புக்கு ஹர்ப்ரீத் பாருக்கு வந்து பேர் படி விளையாடுறதுக்கு வந்து சஹல் வந்து உள்ளார வந்துருவாரு. ஏன்னா அவனுக்கு வந்து ஒமர்ஜாயும் ஃபாஸ்ட் பவுலரு, இவரும் மார்க்கஸ் ஸ்டைனிஸும் வந்து 2 ஓவர் போடுவாரு. கைல் ஜேமிசன் இருக்காரு, அர்ஷ்தீப் இருக்காரு. சோ இதுக்கு மேல உனக்கு இன்னொரு பேசர் வந்து வைஷாக் விஜயகுமார் வேணுமான்றதே தெரியல. சோ அதனால வந்து சஹல் தான் உள்ளார வருவாரு. இந்த பிசினஸ் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இருக்குன்றீங்க. அப்படி இருக்கிறப்போ சஹல் உள்ள வந்தா எங்களுக்கு பிளஸ் தான். சஹல் வந்து உள்ள வந்து பெரிய பிளஸ் தான் இருக்கும். ஏன்னா நாங்க ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்றேன். இப்போ எனக்கு அது நினைச்சாதான் எனக்கு டென்ஷன் ஆகுது, தலைவலி வருது எனக்கு. அதான் இப்ப நான் ஒரு 11 யோசிக்கிறது வந்து எனக்கு ஈஸி. ஆர்சிபி என்ன 11ஓட வருவாங்கன்றத நான் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இது வந்து இது 11 என்ன அப்படின்னா ஃபில் சால்ட், விராட் கோலி ஓப்பனிங் கன்ஃபார்ம். நம்பர் 3ல வந்து ஆர்டர் படி பார்த்தா அப்படின்னா மயங்க் அகர்வால் தான் வருவாரு. அண்ட் நம்பர் 4 வந்து ரஜத் பத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஜிதேஷ் சர்மா 5. இதுக்கப்புறம் யார் இருக்க போறாங்கன்றதான் பிரச்சனை. ஏன்னா டிம் டேவிட் இருந்தாரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படியே போயிடும். இதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருப்பாரு. அந்த லிவிங்ஸ்டனோட பிளேஸ்ல கண்டிப்பா டிம் சைஃபர்ட் வந்தே ஆகணும். டிம் சைஃபர்ட் நியூசிலாந்து பிளேயர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் ஆக்சுவலா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3 தான் ஆடுவாரு. ஆனா நீங்க வந்து எய்தர் ஃபாரின் பிளேயரே 3 பிளேயர் வச்சு உள்ளார போயிடுங்க. உங்களுக்கு பேட்டிங் வேணும் அப்படின்னா டிம் சைஃபர்ட் இறக்கி விடுங்க. இல்லைன்னா அவர் இறக்கவே இறக்காதீங்க. லிவிங்ஸ்டன் தேவையே இல்ல. அவன் வந்து ஒரு ஓவர் போடவும் மாட்டேங்கிறான், ஒரு பால் கூட ஆட மாட்டேங்கிறான். அதனால தேவையில்ல. லிவிங்ஸ்டனுக்கு பதிலா டிம் சைஃபர்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் சொன்ன மாதிரி, அண்ட் குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், நுவான் துஷார் இந்த மேட்ச் ஆடினா அதுக்கு பதிலா வந்து அப்படியே ஹேசல்வுட் உள்ள வந்துருவாரு. இம்பாக்ட் பிளேயரா வந்து சுயா சர்மா உள்ளார வருவாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்களுடைய வந்து 11 பிளஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருக்கும். இதுல வந்து இவனுக்கு ஆர்சிபி வந்து இல்ல நான் லிவிங்ஸ்டனுக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்குறேன், அவர் இங்கிலாந்து இருந்து நாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், அவர் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படிலாம் யோசிச்சு பாவப்பட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாவப்படுற மாதிரி ஆயிடும். போக வேண்டியதான் அப்படியே பாவப்பட்டு. கடைசி மேட்ச்ல பண்ண மாதிரி தான் மிஸ்டேக்லாம் வந்து பிளே ஆஃப்ல பண்ணானுங்க. ஐயர் சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய 12 இருக்கும். ஸோ இதுல இப்போ நம்ம டாப் 3ல வந்து கம்பாரிசன், அண்ட் மிடில் ஆர்டர் வந்து கம்பாரிசன், பவுலர்ஸ் கம்பாரிசன், இப்படி வந்து போயிடும். டாப் 3 இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால். அந்த பக்கம் வந்து பிரியான்ஷ் ஆர்யா. புது டிம் டேவிடுக்கு பதிலா இன்னொரு பிளேயர் சொல்லுங்க. டிம் சைஃபர்ட். அவர் ஓபனர் தானே சொல்றீங்க? அவர் எங்க இறக்குவீங்க நீங்க உள்ள எடுத்தா? அவர் வந்து ஓபனர் தான், நம்பர் 3 தான்.
ஆனா நீ லிவிங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு பதிலா நீ அவரே எடுத்துட்டு போயிடலான்ற நானு. நம்பர் 4ல நம்பர் 5ல இறக்கி விட்டுறான்ற நானு. சிங்கப்பூர் சித்தப்பா வந்து உள்ளார வந்துடணும்னு வேண்டிக்கணும். அவ்வளவுதான். அவர் எனக்கு தெரிஞ்ச ஹாம்ஸ்ட்ரிங் பிரச்சனை இருந்து வந்துட்டாருன்னா சந்தோஷம். இன்னும் கடப்பார பேட்டிங் ஆயிடும். மதம் கொண்ட யானை 2 சேர்ந்துச்சு அப்படின்னா முடிச்சு விட்டுருவாங்க. இல்ல கஷ்டம் தான் பாத்துக்கலாம். அவர் என்ன ரொமாரியோ கூட அடிக்கிற ரன் எல்லாம் பவுலிங்ல குடுத்துறாரு அவர் இன்னொரு பக்கம். அதுக்கு அவர்கிட்ட பவுலிங் கொடுக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. சோ இத அதுக்கு மட்டும் பவுலர்ஸ் இருக்கணும். இல்ல ஹேசல் வந்துரும், ஹேசல் காட், நாங்க அவரை நம்பி தான் இருக்கோம் நாங்க. அந்த ஆள் மட்டும் சொதப்பினானா முடிஞ்சு கதை. சோ இதுல வந்து இப்போ இந்த இதுல ஃபர்ஸ்ட் 3, இந்த இதுல ஃபர்ஸ்ட் 3, இந்த பக்கம் ஃபில் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால், அந்த இதுல வந்து பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரன் அண்ட் நம்பர் 3 யாரு, இவர் ஜாஸ் இங்கிலீஷ். சோ இந்த 3, this 3 versus this 3, உன்னுடைய ஸ்ட்ராங் இதுல யார் ஜெயிக்கிறாங்க? இன்னைக்கு இந்த பக்கம் மயங்க் மட்டும் தான் ஒரு சின்ன வீக் பாயிண்ட் மாதிரி தெரியுறாரு. இந்த பக்கம் எனக்கு ஓகேவா தான் தெரியுது பஞ்சாப் பக்கம். ஆனா அவர் தான் வந்து இந்த மேட்ச் ஆடி கொடுத்தாரு. நம்பர் 5ல இறக்கி விட்டாலும் நல்லா ஆடி கொடுத்தாரு அவர் தான். மேட்ச் இல்ல ஆடுனதே அவர் நல்ல பிளேயர் தான். அவர் நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் டச்ல இல்லாத மாதிரி இருக்கு. அவரு ஃபர்ஸ்ட் இந்த டச்ல இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஆனா பாப்போம், கிவன் டே அவர் அடிக்கக்கூடிய ஆள் தான், பாப்போம். ஆனா கம்பேரிட்டிவ்லி எனக்கு மயங்க் அகர்வால் மட்டும்தான் சின்ன வீக்கா தெரியுறாரு. சோ ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. எனக்கு என்ன சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து ஃபில் சால்ட் வந்து பயங்கர பட்டாபாக்கியம் படாட்டிலையும் அதே மாதிரி தாங்க பிரப் சிம்ரன். 2 பேருமே ஈக்குவல், 2 பேருமே வளர்ச்சிக்கிட்டு அடிக்க போவாங்க. பட்டுச்சுன்னா அன்னைக்கு வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னா 0. 2 பேருமே அப்படிதான். போன மேட்ச் வந்து பிரப் சிம்ரன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த பக்கம் பிரியான் ஷாரியா சூப்பரா ஆடினாரு, ஆனா பிரப் சிம்ரன் கஷ்டப்பட்டாரு. சோ அப்படி இருக்கப்போ ஃபில் சால்ட் அண்ட் பிரப் சிம்ரன் ஈக்குவல் ஆயிடும். 2 பேருமே வந்து LHS ஈக்குவல் டு RHS நெகட் ஆயிடும், அப்படி கட் ஆயிடும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா கிளாஸ் பயங்கரமா ஆடுறாரு. அவரும் அக்ரெசிவா ஆட போறவர் தான், ஆனா வந்து நல்லா கொஞ்சம் பாத்தாடுறாரு, பேட் பால்ஸ் பனிஷ் பண்றாரு. இந்த பக்கம் விராட் கோலி சொல்லவே தேவையில்ல, கிளாஸ். எல்லா டோர்னமெண்ட்லயும் எல்லா IPL-லயும் வந்து 400+, 500+ ஈஸியா அடிச்சுட்டு போறாரு. சோ அதுல எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து விராட் கோலி. இதுல வந்து எனக்கு விராட் கோலி. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்பர் 3ல பார்த்தோம்னா ஜாஸ் இங்கிலீஷ் சூப்பரா ஆடுறாரு. அது வந்து பீடாக் சேனல்ல பாக்குறப்போ தெரியுது. அவர் சொல்றது என்ன அப்படின்னா SA20 லீக்ல வந்து அவரோட டீம் தான் ஆடிருக்காரு. கிட்டத்தட்ட ABD வில்லியர்ஸ்க்கு எப்படி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்குமோ அதே இது வந்து ஜாஸ் இங்கிலீஷ்க்கு இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா ஹைப் பண்றாரு. சோ அது வந்து போன மேட்ச்ல இந்த ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சது. சோ அவருக்கு திரும்பவும் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து 50, 60, 70 ரன்ஸ் ஈஸியா எடுக்கக்கூடியது. அது வந்து கம்பேர் பண்ண முடியாது மயங்க் அகர்வால் கூட. சோ அவர் வந்து அடிக்க முடியும், கண்டிப்பா 40, 50 அடிக்க முடியும், பட் நாட் இன் திஸ் ரேஞ்ச். எனக்கு என்னன்னா மயங்க் அகர்வால் வந்து கொஞ்சம் ஸ்லோ இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஆடுற ஆளு. மயங்க் அகர்வால் எங்க உங்களுக்கு யூஸ் ஆவாருன்னா ஏர்லி விக்கெட்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா மயங்க் அகர்வால் நல்லா யூஸ் ஆவாரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் டப்புன்னு ஏத்தணும், ரன் ரேட் கொஞ்சம் ஏத்தணும் அப்படின்னாக்கா மயங்க் அகர்வால் கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இதுதான் வந்து நம்ம சொன்ன மாதிரி this 3 is equal to this 3, ரெண்டுமே பெருசா எட்ஜ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த கிவன் டே யார் வேணா வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது விட்டுறலாம். அடுத்து மிடில் ஆர்டர். இந்த பக்கம் வந்து உங்களோட மிடில் ஆர்டர் பார்த்தா அப்படின்னா ஐயர், ரவுடி ஐயர், அடுத்து நேகல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டைனிஸ், அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா உமர் சாய். 5 பேர் இருங்க. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா கேப்டன் பட்டிதர், ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா ஓகே, போன மேட்ச் நல்லா விளையாட்டார். சோ நல்ல டச்ல இருக்கு. ஆமா, டிம் சைஃபர்ட் இல்லனா டிம் டேவிட். டிம் டேவிட் வந்து நான் டிம் டேவிட் தான் இருப்பேன், அவருக்கு எட்ஜ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போதைக்கு டிம் சைஃபர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, 5 பேர். ஓகே. சோ கம்பேரிட்டிவ்லி இந்த சைடு, உங்க சைடு இப்போ RCB சைடு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா போன மேட்ச் நல்லா பண்ணாரு. பட் இந்த மேட்ச் அதை கண்டினியூ பண்ணுவாரான்றது கொஞ்சம் டவுட். த்ரூ அவுட் தி இன்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. சோ இந்த பக்கம் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறது இவரு இப்போதைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ். ஆனா இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்களாண்ட ரவுடி ஐயர் இருக்காரு, இவரு சஷாங்க் இருக்காரு, வதேரா இருக்காரு, என் தலைவன் ஸ்டைனஸ் இருக்கான். காட்டுன்னு காட்டும். அவன் செஸ்டுக்கு மட்டுமே தனியா எக்ஸசைஸ் போயிட்டு வரான். டெய்லி செஸ்ட் டே மட்டும் தான் பண்ணுவாங்க. லெக், ஆர்ம்ஸ், பைசெப்ஸ், செஸ்ட், இது 2 மட்டும் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிட்டு வராங்க போல. ஒரு 2 மணி நேரம் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி இருக்குது. உமர் சாயும் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவாரு. கம்பேர் டு ஹிஸ் பவுலிங், பேட்டிங் வந்து அவருக்கு வந்து நல்லாவே இருக்கும். சோ இந்த 5 வந்து ஆக்சுவலா எல்லாமே ஃபார்ம்ல இருக்கிறவங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பட்டிதார் வந்து சுத்தமா ஃபார்ம்ல கிடையாது. ஜிதேஷ் சர்மா இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு, நல்ல அது வந்து பெரிய பிளஸ். ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரை சிங்கிள் ஹேண்டடா 2 ஓவருக்கு 40 ரன் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. குணால் பாண்டியா ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்கான்றத ஒரு 2 மேட்ச் வந்து காமிச்சிருக்காரு. பட் ஸ்டில் இதை கம்பேர் பண்றப்போ PVK மிடில் ஆர்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. சஷாங்க்லாம் வந்து சூப்பரா ஆடுறாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ எட்ஜ் வந்து கோஸ் டு பஞ்சாப் மிடில் ஆர்டர். அடுத்து பவுலிங் பார்த்தா அப்படின்னா இதுல வந்து அர்ஷதீப் சிங், கைல் ஜேமிசன், ஹர்ப்ரீத் பாரு, சஹல், அண்ட் அடுத்தது பார்த்தா அப்படின்னா எங்கடா தீபக் சேகர்னு வருது, அடுத்த டீமோடதோ. மார்க்கோ
ஒமர் சாய், ஸ்டாயினஸ் ஒரு 2 ஸ்டாயினிஸ் ஓவர் ஒரு கொடுப்பாங்க ஓவர். ஜாலியா. சோ இந்த 6 பேர் வந்து இவங்க இருக்காங்க. அதாவது பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பாரி, யுஸ்வேந்திர சஹல். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தா அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், கைல் ஜேமிசன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஒமர் சாய். இது வந்து 6 பவுலர்ஸ். இதுல இவரு இம்பாக்டா இவரு எடுத்துன்னு வர முடியாதா வைஷாக்க? இம்பாக்டா தான் உனக்கு சஹல் வருவாரு. இம்பாக்டா தான் வருவாரா? சரி ஓகே, சரி ஓகே. அப்படியே இந்த பக்கம் வருவோம். ஹேசல்வுட் இருக்காரு, அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு உங்களுக்கு. இவங்களோட இதுல பவுலர்ஸ் பார்த்தா அப்படின்னா ஹேசல்வுட் 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 அவரு இருக்கிற 10 விக்கெட் அவர் எடுத்தாலும் உண்டு. ஹேசல்வுட் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தா அப்படின்னா ஹேசல்வுட், உனக்கு பிடிச்ச எஸ் தயால், எனக்கு பிடிச்ச புவனேஸ்வர் குமார். இல்ல இல்ல சோ இவங்க 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல. ஸ்பின் பால பார்த்தா அப்படின்னா உனக்கு குணால் பாண்டியா அண்ட் சுயா சர்மா. எனக்கு வந்து அப்பப்போ 2 ஓவர் தள்ளுறதுக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட். இந்த 6 பேர் இருக்காங்க. ரொமாரியோ ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலர். லைக் 2 ஓவர் தள்ளுறதுக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஆனா அந்த ஸ்பின் பேஸ்ல தான் போடுறாரு அவர், அது வேற விஷயம். ஓடி வந்து போடுவாரு. ஓகே, பவுலிங்கா பாத்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு என்னவோ பஞ்சாபுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஈவன் தோ இந்த பக்கம் யான்சன் இல்லாட்டியுமே இந்த பக்கம் ஹைலி டிபெண்டன்ட் ஆன் ஹேசல்வுட். பிளஸ் உங்களுக்கு ஸ்பின்னிங் பிச்சுன்றதுனால உங்களுக்கு குணால் பாண்டியாக்கு ஒரு நல்ல இது இருக்கு, ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. சுயாஷ் சர்மா நேத்து நல்லா தான் போட்டாருன்னு. இல்ல அடிச்சிட்டாங்க 3 ஓவருக்கு 39 அடிச்சிட்டாங்களா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பக்கம் ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார் ரொம்ப நல்லா போட்டாரு. யுஸ்வேந்திர சகல் நம்ம சொல்லவே வேணாம், வந்தா விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள் தான். அதை தாண்டி பேசர்ஸுமே நல்லா தான் போடுறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் சும்மா வச்சு இறக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போடுறாரு. கைலி ஜேமிசனும் ஓகே, நல்ல பவுலிங் தான் போட்டாரு. ஒமர் சாய் எனக்கு தெரியல. மார்க்கஸ் ஸ்டாயினஸ் அப்பப்போ பிரேக் த்ரூ யூஸ் ஆகும். ஸோ எனக்கு கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் உங்களுக்கு ஹேசல்வுட் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே கீ பாயிண்ட். அதுவும் அந்த 4 ஓவர் தான் பார்த்து ஆடிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த பக்கம் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், இவங்க 2 பேரோட டீம் இது நல்லா இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ல யாராவது ஒருத்தர் ரன் கொடுத்தாலும் டெத்ல வந்து நல்லா மேட்ச் பண்ணிடுறாங்க. லைக் 2 பேருமே இருக்கிறப்போ, இல்லாதப்போ புவியை தனியா விட்டு அடிச்சிடறாங்க. 4 ஓவருக்கு 50 போயிடுது. இவங்க 2 பேர் இருக்கிறப்போ அவங்க வந்து நல்லா போடுறாங்க. அது இல்லாம வந்து யஷ்தயால வந்து நீ கரெக்டா யூஸ் பண்ணணும். நீ வந்து ஓப்பனிங்ல வந்து ஸ்விங் கிடைக்கிறதுக்காக ஓப்பனிங்ல கொடுத்த அப்படின்னா கஷ்டம். நடுவில் வந்து 5வது ஓவர், அப்புறம் வந்து லைட்டா 8வது ஓவர், 11வது ஓவர், டெத்ல ஒரு ஓவர் இப்படி வச்சுக்கிட்டே அப்படின்னா யஷ்தயால் வந்து சூப்பர். எனக்கு என்னன்னா யஷ்தயாலுக்கு டெத்ல ஒரு ஓவர் தான் கொடுக்க முடியும். அவர் டெத்ல ஹைலி டிபெண்டன்டா இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அது இருக்காதீங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் பார்த்தா அப்படின்னா எப்படின்னா ரசல் மாதிரி ஒரு பொலாடு மாதிரி ஓடி வந்து வேகமா போடுற மாதிரியே வந்து பொறுமையா போடுவாங்க. சோ வந்து ஆமா, புவி அண்ட் ஹேசல்வுட் கிட்ட நீ எதிர்பார்க்கிற பேஸ் வந்து இவர்கிட்ட எதிர்பார்த்து போறப்போ கஷ்டப்படுவாங்க. நீ அப்படிதான் யூஸ் பண்ணணும். ஹேசல்வுட் ஒரு ஓவர் கொடுத்துட்டு அப்படியே ரொமாரியோ ஷெப்பர்ட் ஷிஃப்ட் ஆகணும். சோ உனக்கு வந்து பேஸ் வந்து பயங்கர டிஃபரன்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து கரெக்டா அவங்க வந்து அந்த ஆர்டர்ல கரெக்டா இறக்கி விட்டாங்கன்னா பவுலிங்க்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் யூஸ் ஆவாரு. சுயா சர்மா அடி வாங்கினாரு, போன மேட்ச் அடி வாங்கினாரு, கடைசி 2 மேட்ச் அந்த பிரேக்ல வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கிட்டு இருக்காரு. பட் இந்த பிட்ச்ல எனக்கு தெரிஞ்சு he will be effective. விக்கெட் எடுப்பாரான்னு தெரியாது, ஆனா வந்து he will be effective. அதே மாதிரி தான் வந்து குணால் பாண்டியாவும் நீ எப்பப்பெல்லாம் வந்து விக்கெட் எடுக்கும் கேட்டோம், பவுன்சர் போட்டாலும் நான் விக்கெட் எடுத்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லி பவுன்சர் போடுறாரு. ஸோ அவர் வந்து எஃபெக்டிவா இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா சஹல் வந்து பிரில்லியன்ட் பவுலர். கடைசியில எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளா வந்து ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கு. அவரையும் அடிக்கிறாங்க. சுயா சர்மா எப்படி அடி வாங்குறாரோ அதே மாதிரி சஹல் அடி வாங்குறாரு. ஆனா அவர் வந்து பிக் மேட்ச் பிளேயர், விக்கெட் எடுப்பாரு, நல்ல ஒரு பவுலர். அண்ட் ஹர்ப்ரீத் பாரி பிரில்லியன்ட், அவர் வந்து சூப்பர். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் துணையா இருக்கிறதுக்கு யாருமே இல்ல. கைல் ஜேமிசன் வந்து அடிக்கிறாங்க, மார்க்கஸ் ஸ்டாயினிஸே அடிப்பாங்க, ஒமர் சாயை பிரிச்சிருவாங்க. சோ அந்த இது பாக்குறப்போ ஸ்லைட் எட்ஜ் நான் வந்து ஆர்சிபி கொடுப்பேன். ரொம்ப பெரிய எட்ஜ் கிடையாது, ஸ்லைட்டான எட்ஜ் வந்து நான் ஆர்சிபி கொடுப்பேன். எனக்கு என்னன்னா நாளைக்கு நடக்க போற பிச்சை வச்சு பாக்குறப்போ எனக்கு ஹர்ஷ்தீப்க்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் தேவை இல்லைன்னு தோணுது. இப்போ நல்ல ஏன்னா நாளைக்கு ஸ்பின்னுக்கு எக்கானமி அதிகமா இருக்கிற பிச்சுன்னு சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு யுஸ்வேந்திர சகல் உள்ள இருக்கிறது எனக்கு பெரிய பிளஸ் தான். பட் இருந்தாலுமே அந்த ஸ்டார்டிங் ஓவர்ஸும் எண்ட் ஓவர்ஸுமே அந்த ரன்னை கண்டெயின் பண்றதுக்கு ஹர்ஷ்தீப்க்கு சப்போர்ட் இல்லதான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஆர்சிபின்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அப்படி சொல்ற நீ. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட எட்ஜ். ஸோ ஓவராலா இது வந்து ஒரு பக்கம் போயிருக்குது. இது வந்து நீ கீ பேட்டில், சரி இவங்க வந்து கீ பேட்டில் தாண்டி யாரு இந்த பிளேயர் வந்து இந்த மேட்ச்ல வந்து பண்ணுவாங்க. பஞ்சாப்ல இருந்து ஒரு 2 பிளேயர், ஆர்சிபில இருந்து 2 பிளேயர், இவங்க வந்து ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா யார் சூஸ் பண்ணுவாங்க? பஞ்சாப்ல இருந்து 2, ஆர்சிபில இருந்து. சரி, ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரினா நான் ஆர்சிபில இருந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ரொமாரியோ ஷெப்பர்டு மேலதான் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னதான் கோலி வந்து செட் பண்ணிட்டு போனாலுமே உங்களுக்கு ஸ்கோர் அதிகமா வேணும்னா கடைசியில வந்து அடிச்சு கொடுக்கறது அந்த ஒரு ஆள் தான் உங்ககிட்ட இருக்கு இப்போதைக்கு சாலிடா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொமாரியோ ஷெப்பர்டு. பவுலிங்ல ஆஃப்கோர்ஸ் ஹேசல்வுட். பஞ்சாப்ல நான் எஸ்தேல் நான் நம்ப மாட்டேன். எஸ்தேல் நல்ல பவுலர் தான்,
ஆனா நீங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு நல்ல பவுலர் இல்ல. அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும் இந்நேரத்துக்கு. பார்த்து பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பஞ்சாப்ல எனக்கு வந்து பேட்டிங்ல ஐதர் பிரியான்ஸ் ஆர்யா, எனக்கு ஜாஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் இந்த மேட்ச் எனக்கு என்னவோ ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு தோணுது. ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்கும். ஸ்ரேயஸ் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சோ அவருக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஹர்ப்ரீத் பிரார், ஐதர் ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வேந்திர சஹல் ஓகே, பட் கொஞ்சம் டச்ல இருக்கணும். அவர் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ப்ரீத் பிரார் தொடர்ந்து நல்லா போட்டுருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ப்ரீத் பிரார் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பஞ்சாப்ல வந்து 2 பிளேயர் அப்படின்னா நான் வந்து ஐயரை தான் வந்து டிபெண்ட் பண்ணுவேன். லைக் அந்த ஃபைனல்ஸ் லைக் பிளே ஆஃப்ஸ் ப்ரெஷர் சுச்சுவேஷனு அந்த கூலா வந்து ஹேண்டில் பண்றது ஐயர் வந்து பேட்டிங் நான் சொல்லுவேன். அண்ட் பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா நான் வந்து ஹர்ஷ்தீப் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங் 2 ஓவர்ஸும் சரி, டெத்ல 2 ஓவர்ஸும் சரி, அவர் தான் வந்து சாலிடா போட்டு கொடுக்குறாரு. 4 ஓவர் 28, 4 ஓவர் 30ன்றப்போ அது வந்து அதுதான் லைக் என்னதான் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்றாங்கனாலுமே விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ அது வந்து ஹர்ஷ்தீப் வந்து கரெக்டாக பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இது வந்து இவங்க 2 பேர். ஆர்சிபில பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வைல்டு கெஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரஜத் பத்திரார் ஃபார்முக்கு வருவார்னு எனக்கு ஒரு இது தோணுது. இது வந்து இல்ல இந்த கெஸ் எல்லாம் நான் கேட்கல. எனக்கு தோணுது எனக்கு இம்பாக்ட் இந்த இதுல வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்றது எனக்கு தெரிஞ்சு ரஜத் பத்திரார் மேபி ஃபார்முக்கு வருவாரு. இந்த ஸ்பின்னர்ஸ் தான் நான் வந்து நல்லா போடுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்ணக்கூடியது ஹர்ப்ரீத் பாரா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், டேக் டவுன் பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த மேட்ச்ல அப்படிதான் ட்ரை பண்ணாரு. இந்த மேட்ச்லயும் ஸ்பின்னர்ஸ் அடிக்க தான் போய் தான் அவுட் ஆனாரு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து அவர் ஃபார்முக்கு வர கேப்டன் பேக் டு ஃபார்ம் வரது வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த மேட்சா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா ஹேசல்வுட் தான் சொல்லி ஆகணும். ஹேசல்வுட் தவிர சரி நான் ஹேசல்வுட் இல்லாம வேற யாராவது யோசிக்கிறேன் அப்படின்னா மேபி குணால் பாண்டியா எனக்கு தோணுது. குணால் பாண்டியா அண்ட் ரஜத் பத்திரார் எனக்கு வந்து தோணுது. அதான் ரெண்டுமே பவுன்சர் போடுற பவுலர்ஸ் தான் சொல்றீங்க. ஹேசல்வுட் சொல்றீங்க இல்ல குணால் பாண்டியா சொல்றீங்க. சோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச 4 பேர். சோ ஓவரால் ப்ரெடிக்ஷன் நீ வந்து என்ன சொல்ற? பிபிகேஎஸ் வந்து ஜெயிக்கும் நீ சொல்ற. எனக்கும் நானும் பிபிகேஎஸ் சொல்றேன். இவ்வளவு சொன்னாலும் பிபிகேஎஸ் தான் சொல்றேன். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷரா தான் இருக்கும்னு தோணுது. இல்ல கண்டிப்பா பிரஷர் மேட்ச் தான். அது வைல்ட் கெஸ் தான் எனக்கும். உங்களுக்கு இல்ல சார், நான் பொதுவா சொல்றேன் பிரஷரான மேட்ச்னே. இல்ல எங்களுக்கு எல்லா மேட்சும் பிரஷரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பல வருஷமா நாங்க பிரஷர்ல தான் இருக்கோம் நாங்க. டீம்ல இருக்கிறதே பெரிய பிரஷர். சோ எனக்கு தெரிஞ்ச எட்ஜ் வந்து நான் பவுலிங்லயும் ஓப்பனிங்லயும் வந்து என்ன எட்ஜ் வந்து ஓரளவுக்கு ஆர்சிபின்னு சொன்னிருந்தாலுமே ஓவராலா மொத்த டீமா பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க பிபிகேஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ். அண்ட் எவ்வளவு எட்ஜ் எத்தனை பர்சன்டேஜ் நீ சொல்ற? எனக்கு உங்களுக்கு சின்ஸ் ஹேசல்வுட் உள்ள இருக்கிறதுனால ஐ வில் கோ வித் 60-40. பிபிகேஸ்க்கு 60, ஆர்சிபிக்கு 40. இப்பயும் நான் அவங்க மேல ஹை ஹோப்ஸ் வச்சுதான் 40 கொடுக்குறேன். நான் வந்து அவ்வளவு மோசமா பண்ண மாட்டேன். பிபிகேஸ்க்கு வந்து ஒரு 53, ஆர்சிபிக்கு வந்து 47 நான் அப்படி வந்து கொடுப்பேன். போட்டு பாத்தீங்களா 53-47 என்ன சாட்ஜிபிடி கேட்போம். பஞ்சாப் vs ஆர்சிபி யாருக்கு நீயே எட்ஜ் கொடுப்ப? சோ எனக்கு வந்து 53 பஞ்சாப், 47 வந்து ஆர்சிபி. எனக்கு ஐ ஹோப் இது வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா போகும். அது ஹை ஸ்கோரிங்கா இருக்கட்டும், லோ ஸ்கோரிங்கா இருக்கட்டும், க்ளோஸ் கான்டெஸ்டா தான் எனக்கு ஜாலி. பிளஸ் இப்பவே நான் சொல்றேன், எனக்கு வந்து ஜிடி அண்ட் எம்ஐ வந்து மேல வன்மம்லாம் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி சாம்பியன்ஸ் அவங்க பார்த்தாச்சு. எனக்கு புதுசா யாராவது வந்து சாம்பியனா பார்க்கணும்னு எனக்கு வந்து ஆசை. ஸோ அதனால எனக்கு பிபிகே ஜெயிச்சா எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் பண்றது, அவருடைய ஆட்டிடியூட்ல இருந்து அவர் ஜெயிக்கிற விதமா இருக்கட்டும், அந்த 6 அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் கூட்டு வந்தா இருக்கட்டும், ஆர்சிபியை தோக்கடிச்சு அவங்க ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சாலுமே எனக்கு ஹாப்பி. ஏன்னா பஞ்சாப் ஸ்ரேயஸ் அதுக்காக வந்து எனக்கு மற்ற பிளேயர்ஸ் சிம்ரன், பிரியான்ஷ் இவங்களுக்காக கண்டிப்பா பஞ்சாப் ஜெயிச்சாலும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பட் எனக்கு வந்து நியூ சாம்பியன் பார்க்கணும், அதுதான் எனக்கு வந்து ஆசை. சோ அதனால அது ஒண்ணும் இல்ல மக்களே, லைட்டா பயம் வந்துருச்சு. சேஃப்டிக்கு பேர் சொல்லி வச்சுக்கிறாரு. இல்ல நான் வந்து வீடியோ எடுக்கும் போது சரி, நேத்தும் சரி, நான் யோசிச்சிருக்கோம் சரி இப்ப தோணும் இந்த டீம் இல்லடா இவங்க நம்ம அடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி எனக்கு வந்து பஞ்சாப் வந்து பெருசா தோணல. எனக்கு ரெண்டுத்துல நீங்க யார் வேணா ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து செகண்ட் ஃபேவரட். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சப்போர்ட் எனக்கு வந்து மனசு ஹார்ட் படி பார்த்தா எனக்கு வந்து ஆர்சிபி தான். ஆனா வந்து செகண்ட் ஃபேவரட்னு ஒரு டீம் இருக்கும், அது வந்து இந்த இதுல இந்த நாள்ல வந்து எனக்கு வந்து பஞ்சாப். சோ லெட்ஸ் சி இதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்க அண்ட் நாங்க சொன்னது கரெக்டா வருதா இல்லையான்றது வந்து போக பார்ப்போம். அது இல்லாம இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, அவங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறானுங்க. அவன் எங்க போனானுங்கன்னு தெரியல. அது ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அடுத்த மேட்ச்ல நாங்க வந்து எடுத்துட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல எங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் எங்களுடைய கருத்துக்கள். இந்த மேட்சஸ் குவாலிஃபயர்ஸ் பத்தி, பிளே ஆஃப்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ட் எந்த டீம் உங்களுக்கு ஜெயிக்கும்னு தோணுது, யாருக்கு ஹையர் பர்சன்டேஜ் இருக்கு உங்களுக்கு தோணுது வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அடுத்தது வந்து
எய்தர் லைவ் வரலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஆசை ஒண்ணு இருக்குது. அது எப்படி என்னன்றது டெக்னிக்கல் விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். லைவ் வந்தா நீங்க எத்தனை பேர் வருவீங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு இங்க ஒரு பெரிய பிரச்சனை அது. ஸோ லைவ் வரலாம் அடுத்த மேட்சுக்கு வந்து ரிவ்யூ. ஏன்னா அடுத்த மேட்ச் சூப்பர் மேட்ச் பிபிகேஸ் வர்சஸ் ஆர்சிபி சூப்பர் மேட்ச். ஸோ அதுக்கு லைவ் வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எய்தர் லைவ் இல்லைன்னா ரிவ்யூல வந்து உங்களை வந்து மீட் பண்றோம். ஸோ நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.